ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசித்த வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே 140வது திருநாமத்தை தூக்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம், சுவைக்கப் போகிறோம். நரசிம்மாவதாரத்திலே உள்ள பல நிகழ்ச்சிகளை வைத்து சில நாமங்களை சொன்னார் நாரதர். லக்ஷ்மி நரசிம்மாய நமகான்னு சொன்னார். அதுக்கப்புறம் நரசிம்மாவதார காட்சியை மறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தேவேசாயனமான திருநாமத்தெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் நாரதர் கண் முன்னாடி நரசிம்மன் நின்றுட்டே இருக்கான். நாரதருக்கு நரசிம்மன்ட்டு அவ்வளோ ஈடுபாடு. ஏன்னா தன்னுடைய சிஷ்யனான பிரகலாதனை காப்பாற்றின பிரபு. ஆமாம், பிரகலாதன் தான் நாரதருடைய சிஷ்யன். நாரதருடைய ஆசிரமத்தில் ஹிரண்யகசிபு தபஸ் முடியும் வரை பிரசவிக்காமல் கர்ப்பிணியாக இருந்து கொண்டே நாரதனுக்கு கயாது பணிவிடை செய்தாள். இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு பிரகலாதன் இடையறாமல் வீணையை வைத்து நாரதர் மீட்டிய நாராயண வைபவத்தை கேட்டு அப்படி கருவிலே திருவுடையவனாக பிறந்தவன் பிரகலாதன். அதனால தான் பிறக்கும் பொழுதே பக்தியோட பிறந்தான். நான் சின்ன வயசில் 10 வயசில் ராமாயணம் சொன்னேன். ஆச்சா உங்கள் கதை வந்துட்டியா? 10 வயசில் ராமாயணம் 10 நாள் உபன்யாசம், 1 மணி நேரம் 10 மணி நேரம் உபன்யாசம். நினச்சி பார்த்தா எம்பெருமான் நமக்கு அருள் செஞ்சார் அழுத்துவோம். அந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணினார் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அன்புடைய ஒருத்தர், அமெரிக்கா வரதாச்சாரரை பேர். பிற்காலத்தில் அமெரிக்கா சென்று வந்தார். வரதாச்சார ஒரு நல்ல பண்டிதர். அவர் ரொம்ப மகிழ்ந்து போய் வச்சுருந்தார். 10 வயசு 8th ஸ்டாண்டர்ட் 3rd ஃபார்ம் படிக்கிற பையனை. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொண்டு விடுற குழந்தைய விட்டு ராமாயணம் அழகாக சொல்கிறான். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு. ஆனால் திருத்தப்பனார் சொல்லிட்டார், இதுதான் கடைசி ராமாயணம், நான் சொல்கிறப்பறம் தான் அடுத்த ராமாயணம் சொல்லணும்ட்டு. அப்படி பாதுகாத்தார். அடைய பாதுகாக்கிறவன் அந்த சின்ன வயசுலேயே விட்டா அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடுவோம். அப்புறம் அதோடு நின்று வாழ்க்கை. அதற்காக நம்ம பாதுகாப்பதற்காக அருள் செய்தார். ஆனால் எங்கள் தாய் சொன்னான், அவன் பிறக்கும் போதே ராமாயணம் கேட்டுட்டே பிறந்தான் அப்படின்னு சொன்னான். ஆமாம், எங்கள் தாயாருக்கு பிரசவரை கட்டி சுகப்பிரசவம் ஆகணும்னு பிரசவரைக்கு அந்த பக்கத்தில் ஸ்ரீமத் ராமாயணமே பாராயணம் பண்ணிடுறான்னு திருத்தம். அதனால் அவன் ராமாயணத்தில் அதிசயம் இல்லைன்னு சொன்னான். அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன், நம்ம பிரதாபத்துக்கு இல்லை,
கருவுற்றிருக்கிற தாய் குழந்தை கருவியில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை கேட்டால் நல்லது. உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருந்தா சதக் 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 குத்துறேன் ஒன்று கொள்றேன் ஒன்று டுமில் டுமில் பார்த்துட்டு இருந்தால் குழந்தைகள் அப்படி தான் பிறகு. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி பிரகலாதனுக்கு தாயின் வயிற்றிலே கயாதி வயிற்றிலே கருவாக இருக்கும் பொழுது நாரதர் சொன்ன உபதேசங்கள் மனசில் பதிஞ்சுது. அதனால தான் பிறக்கும் பொழுதே ஞானியாக பக்திமானாக பிறந்தான் பிரகலாதன். ஆகையினால்தான் அவன் இரண்டேசுக்கு அஞ்சலை. அஞ்சாமை என்பது பக்தர்களுக்குள்ள தனி குணம். யாமார்க்கும் குடியல்லோம் நம்மளை அஞ்சோம் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடினார் பார்க்கணும். என்ன பண்ணிட்டான்? அப்படிப்பட்ட நரசிம்மோகிமத்தை சொல்லிட்டே வந்த நாரதர் நடுவில் கொஞ்சம் இப்படி போயிட்டாருன்னு வசிட்டாருன்னா சுவாமி நரசிம்மரை பற்றி பேச்சு இல்லைன்னார். நல்ல விஷயம் ஆப்படுத்தினேன் மறுபடியும் நரசிம்மனை பற்றி சொல்கிறேன் என்று 140வது திருநாமத்தை நரசிம்மனுடைய வரலாறோடு சேர்த்து சொல்கிறேன். இரண்யகசிபு அவனுடைய குடல் எப்படி இருந்ததுன்னா அப்படியே சுடர் விட்டு எரியும் தங்கம் போல இருந்தது. சுடர் விடும் தங்கம் போல. ஆமாம், இரண்யகசிபு சாப்பிட்டதே தங்கம் அப்படின்னா குடல் எப்படி இருக்கும்? அப்படியே தங்கம் போல அக்னியினுடைய ஜுவாலை போல ஜொலிக்கக்கூடிய உடல்களை மாலையாக போட்டு கொண்டான் நாராயணன். அந்த ஜுவாலைகள் போல இருக்கவருடைய ஜுவாலைகள் என்பது அக்னியுடைய நாக்கு. ஜுவாலைகள் போன்ற நாக்கு அக்னிக்கு. அந்த அக்னி போல ஜொலிக்கக்கூடிய இரண்யகசிபு குடல் அப்படின்னு நல்லா பதிய வச்சுங்க. தங்கம் போல ஜொலிக்கிறதுன்னு இல்லை, இது இன்னும் விசேஷமான அர்த்தம். அதுதான் கருதப்படுற அர்த்தம். அப்போ அக்னியினுடைய நாக்கு ஜுவாலைங்கிறதுனால ஹோமம் பண்ணும்பொழுது ஜுவாலையில் தான் பண்ணணும். சில பேர் அக்னியில் ஹோமம் பண்ணுவாங்க, புகையிலே பண்ணிட்டு அது பாட்டு போச்சு பாட்டு கொட்டிகிட்டு இருப்பான். அப்படி பண்ணக்கூடாது. அக்னியில் நெய் ஹோமம் பண்ணும்போது அக்னி ஜுவாலை இருக்கணும். ஜுவாலையில் ஹோமம் பண்ணினா நாக்கிலே சமர்ப்பித்தவன். ஒருத்தங்க நாக்கில் நெய்யை போட்டால் சந்தோஷமாக, மூக்கில் நெய்யை போட்டால் என்ன? அதனால் ஜுவாலையில் தான் ஹோமம் செய்யணும். அப்படி ஜுவாலை போல அக்னி ஜுவாலை, அக்னியின் நாக்கு போன்றது ஜுவாலை. நாக்கு தான் ஜுவாலை. அந்த ஜுவாலை போன்ற சுடர் விடக்கூடிய குடல்களை உடையவன் இரணியன். அந்த குடலை மாலையாக அணிந்து கொண்டான் பிரபு. ஆகையினால என் அப்பன் ரிசிம்மனை அந்த குடல் மாலையனாக ஏற்பட்ட மாலை தோமால சேவைங்கிறான். என் அப்பனுடைய தோமால சேவை திருமலை ரொம்ப பிரசித்தம் இல்லையா? ஆனால் இப்போ நாரதர் இது ஒரு மாலைப்பா, குடல் மாலை சேவை. அந்த குடல் மாலை போட்டுனான். குடலை மாலையாக போட்டுவேன்னு குழந்தைகளை விரட்டுற மாதிரி பண்ணினான். அப்படி பண்ணின பிரபு என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ள. அவன் தான் திருவேங்கடத்தில் இன்றைக்கும் வேங்கடமுடையானாக காட்சி தருகிறான். திருமலையப்பனாக நமக்கு திருவுருள் செய்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு ஜுவாலாஜுக்வாந்திர மாலிகன் என்ற திருநாமத்தை இடுகிறார். இந்த திருநாமம் உங்கள் நெஞ்சில் பதியறதுக்கு வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் சொல்கிறேன். ஜுவாலாஜுக்வா சமைராந்திரைஹி மாலாவான் கனகஸ்யயஹ நரசிம்ம தனோ ஸ்ரீமான் ஜுவாலாஜுக்வாந்திர மாலிகா. எம்பெருமானுக்கு நம்மால் மாலை சூட்ட முடியலையே. பூசும் சாந்தி என் நெஞ்சமே உனையங்கண்ணி எனது உயிரே என்று ஆழ்வார் சொல்கிறார். உனக்கு மாலை சாத்துறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? என் ஆத்மாவே உனக்கு மாலை. நம்ம ஆத்மாவையே மாலையாக அவன் அர்ப்பணிக்கணும். அப்படி அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நிலையில் உள்ள நாமே கடவுள் என்று குழக சொன்னால் என்னாகும்? இந்த கிரண்யகசிபு திமிர்னால் அப்படி தான் சொன்னான். அவனுடைய பகவானுக்கு தன்னுடைய ஆத்மாவையே மாலையாக சமர்ப்பிக்க வேண்டிய பக்தியில் இருக்க வேண்டிய கிரண்யகசிபு, மகா பிரம்மரிஷியான கஷ்யபருடைய பிள்ளையான கிரண்யகசிபு தன் தாய் செய்த தவறினால சந்தியா காலத்தில் உருவான கருவாகினால அசுரத்தன்மையோடு பிறந்து விட்டதுனால அந்த செயலை செய்யாத போனான். ஆனால்
பகவான் இந்த இரண்யகசிபு குடலையே மாலையாக போட்டுட்டு இத்தனை நாளாக தனக்கு வேண்டிய மாலையெல்லாம் தான் போட்டுட்டான். அவன் குடலை மாலையாக போட்டான். அந்த மாதிரி நமக்கு வந்தா மாதிரி இந்த சாக்கை இட்டு இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம், நமக்கு ஒரு மாலை கொடுத்தான்னு என்று தீர்மானித்தாரோ என்னவோ அவனுடைய குடலையே மாலையாக தரிச்சிட்டான். அதனால தான் சீக்கிரமே அடுத்த பிறவி ராவணனாக வந்து சிசுபாலனாக வந்து தான் இழந்த காரிய வைகண்ட லோகத்தை பணிக்கு மீண்டும் போய் சேர்ந்தான் இரண்யகசிபு. இதை புராண வரலாறு வைத்துங்கள். இப்படி குடல் மாலையை தரிக்கிற பகவானுக்கு நாம் ஒரு நல்ல பூமாலை சமர்ப்பித்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். சிந்துவும் எழும் திருவேங்கடம்னு சொல்கிறாங்க. திருவேங்கடமில் கீழே விழுந்த பூவெல்லாம் சந்தோஷப்படுவோம். நம்ம பகவானுக்கு மாலையாக போகிறோம். அதனால்தான் திருவேங்கடமலைக்கே புஷ்ப மண்டபம்னு பெயர். இன்றளவும் கூட திருவேங்கடத்தில் பெண்கள் பூ வச்சதில்லை, பெருமாளுக்கு தான் பூக்கள் எல்லாம். அந்த பெருமாள் பூக்களுக்கு மேலே விரும்பியது பாப்பிட்டுதான் அந்த இரண்யகசிபுடைய குடலால் ஆன மாலை. ஏன் சுவாமி இது நாராதா? அந்த பூ போல பரிமளம் வீசுமா? பூ போல மென்மையாக இருக்குமா? பூ போல குளிராக இருக்குமா? நீரே சொல்லிடே அக்னியினுடைய ஜுவாலை போன்று கடுமையாக இருக்கக்கூடிய குடல்கள் அப்படின்னா அது மகரிஷியான கஷ்யபருடைய பிள்ளை என்பதனாலேயும் பிரகலாதனுடைய அப்பா என்பதனாலேயும் அந்த குடல் மாலை கூட பகவான் ஈர்த்தது போலும். அவன் விசித்திர சித்தன், மாயாவி. எதை கொண்டு திருப்தி அடைவான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதேனும் ஒரு சாக்கு வச்சு திருப்தி அடைஞ்சு நம்மளை காப்பாற்றும். மகாபலி பூர்வ ஜென்மத்தில் அப்படியே அலைஞ்சு கொண்டிருந்தான். ஒரு விலைமகள் வீட்டுக்கு போகணும், அவளுக்காக பூ வாங்கிட்டு இருந்தான். அவளுக்கு பிடிக்குமேன்னு அது ரோட்டில் கீழே வந்துடும் சாக்கடையில். அந்த ஆள் சொன்னால் உடனே கிருஷ்ணார்ப்பண வஸ்துட்டான். சாக்கடையில் விழுந்த மாலையை அவ்வளோதான் எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி அடுத்த பிரிவு மகாபலி ஆக்கிவிட்டான். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்பதை உணர்த்த அவன் குடல் மாலை போட்டுக்கொண்டதை வைத்து குடல் மாலையன் என்று ஒரு திருநாமம் சமர்ப்பிக்கிறான். அப்படி இந்த சிம்மனை தியானம் பண்ணுங்கள். நாம் அர்ப்பணிக்கக்கூடியதெல்லாம் பிரியமாக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவான். எங்கே என்னுடன் சென்று சொல்லுங்கள். ஜுவாலாஜுக்வாந்திரமாலிகாய நமஹ நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.